ஓகே ஐயா வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன். நான் உங்களை தலைமைச் செயலகத்தை பார்க்குறதுக்கு நல்லா சூம் பண்ணி எடுத்துக்க பாருங்க. உங்களை பார்க்குறது உங்கள் தலைமைச் செயலகத்தை மனு வாங்கி உள்ளே வாரேன். ஆனால் அமைச்சர் சாமிநாதனோட போய் லெட்டர் வாங்கணும்னு சொல்கிறாங்க. லெட்டர் வாங்கியிருக்கேன். சரி பாருங்க, நல்லா பாருங்க. சாமிநாதன் கொடுத்த லெட்ரு நல்லா சூம் பண்ணி எடுத்துக்கப்பா. சாமிநாதன் கொடுத்த லெட்ரு. இது லெட்ரு இருந்தாலும் கூட சாமிநாதன் என்ன கேட்குறாருன்னா 50,000 ரூபாய் பணம் கேட்குறாரு. சாமிநாதன் ஆஃபீஸில் 50,000 பணம் கேட்குறாரு. 50,000 பணம் கொடுத்து கூட அன்னைக்கு சாமிநாதனை பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வீடு வீடாக தேர்ந்து போய் இப்போ சாமிநாதன் போய் மக்களை சந்திக்கிறார். ஆனால் நான் போய் பார்க்கறதுக்கு 50,000 பணம் கேட்டா, பணம் கொடுத்தா தான் நான் உள்ள விடுவேன் சாமிநாதனை பார்க்க அப்படின்னு. உங்களுக்கு நான் அவர் கேட்குறாரு, எத்தனை கோடி செலவு பண்ணி நான் இந்த அமைச்சர் பதவி வாங்கியிருக்கேன் தெரியுமா? எப்படி நான் உங்களுக்கு சாதாரண முதலமைச்சரை பார்க்கறதுக்கு லெட்டர் கொடுக்க முடியும்? அப்போ என்னத்துக்கு இந்த மனு கொடுக்குறீங்க? முதலமைச்சரை பார்க்கலான்னு எதுக்கு மனு கொடுக்குறீங்க? மனு கொடுக்குறீங்கல்ல. அப்போ எல்லாமே திராவிட மாடல்னு சொல்றது எல்லாமே ஒரு நடிப்பு தான், ஒரு இதுதான். ஆனா நான் சொல்றேன், மக்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. முதலமைச்சர் சொல்றது இப்ப ஓட்டுக்காக தான். அடுத்து முதலமைச்சரா வரணும், எடப்பாடியை விடக்கூடாது, நான் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா மக்களுக்கு அந்த மாதிரி செய்யணும். வீதி வீதியா நின்று போய் இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கிறீங்க. என்னத்துக்கு போய் அசிங்கமா போய் ஓட்டு கேட்கிற? நீ நல்லது செஞ்சீங்கன்னா நீ ஏன் போய் ஓட்டு கேட்கிற? மக்களா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீ செய்யறதே உனக்கு பக்கத்துல எவன் இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் நீ செய்யற. என்ன கூத்துற? ஆனா இத்தனை கோடின்னு மாவட்ட வாரியா ஒதுக்குற, அது பாதி அன்னார் விளையத்துக்கு போயிருது, பாதி இவங்களுக்கு வருது. அப்ப இவங்க கால்வாசி செய்யறாங்க, முக்கால்வாசி அவங்க அமைக்கி வச்சுக்கிறாங்க. மாவட்ட வாரியா எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்க, நான் வெளியிடவா? திமுக காரன் நானே உங்களை வெளியே கேட்கிறேன். நானு அசிங்கமா இருக்கு. திராவிட மாடல் அடுத்த ஆட்சிக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டை வித்து போவீங்க. நல்லா கேட்டு தமிழ்நாட்டை வித்துருவீங்க. நல்லா கேட்டுக்குங்க. இங்க வாங்க, நான் என் மயங்க கொண்டாந்து சின்ன குழந்தைய கொண்டாந்து மனு கொடுக்குறாங்க. பணம் கொடுக்க சின்ன குழந்தைய கொடுத்த பணத்தை வாங்கிக்கிற. ரைட்டு. அவங்க அன்னைக்கு நிலைமைக்கு என்ன ஆச்சு? அங்கே சென்னையில பாக்குறாங்க இல்ல, அவங்க நீ என்ன பண்ணிருக்கணும்? பெத்த பிள்ளையாவே நினைச்சு நீ என்ன செஞ்சிருக்கணும்? பாப்பா அதை கேட்கிறேன். உங்க அப்பா அம்மா எனக்கா ஓட்டு போட்டாங்கன்னு நல்லா சூம் பண்ணி எடுப்பா. அவர்கிட்ட கொடுத்த பணம் இது, என் குழந்தைய எடுத்து கொடுத்த பணம் இது. நல்லா கேட்டுக்குங்க மக்கள். குழந்தைய போய் கூட அவர்கிட்ட கேட்டாரு, ஸ்டாலின் கேட்டாரு, எனக்கா நீ ஓட்டு போட்ட அப்படின்னு. அப்பனா மக்கள் இருந்து போய் பாக்குறீங்க. சும்மா போகல மக்கள் எல்லாருமே. ஸ்டாலின் வந்துன்னு கூட்டம் வருதுன்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. புறம்போக்கு நாய சுத்தி இருக்க கவுன்சிலர் மாவட்டம் எல்லாம் பரம்போக்கு நாய. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 1500 பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு போகணும். இப்ப திருப்பூர் மாவட்டத்துக்கு காங்கேயத்துல இருந்து வராங்க ஆளுங்க. என்னத்துக்கு? முதலமைச்சரை பார்க்கணும். முதலமைச்சருக்கு மக்கள் தேடி வரணும். அப்ப நீ செஞ்சிருக்கணும். நீ செய்யாம பணம் கொடுத்து ஏன் கூப்பிடுற? வேணா ஏத்துறா பணம் கொடுத்து. நானும் அதுல ஒரு ஆளுகளை வச்சு வேணுங்களை ஏத்தி கொண்டாந்து இறக்குனேன். என்னத்துக்கு கேட்கிற? பணம் கொடுத்து எதுக்கு கூப்பிடுற நீ மக்களை? அசிங்கமா தெரியல உனக்கு?